நேர்களை வணக்கம். நான் மாஸ்டர். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த ஆசிரியரும் நெறியாளருமான திரு விஜயன் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்காக விசாரணைக்காக காவல்துறையால் அழைக்கழிக்கப்படுவதாக பல ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. இதில் அவருடைய செல்போனும் பறிக்கப்பட்டிருப்பதாகவும் நள்ளிரவு நேரத்தில் அவரை காவல்துறைக்கு வர சொல்லி துன்புறுத்துவதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. இதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர் மன்றங்கள்லாம் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏற்கனவே ஐபிடிஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்த திருநாவுக்கரசு அப்படின்ற அந்த நபரை தமிழக காவல்துறை சில தினங்களுக்கு முன்பாக கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட போது சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, ஊத்தங்கரையை சேர்ந்த தாவேக்காவின் சட்டமன்ற உறுப்பினர், இதுக்கு முன்னாடி அதிமுகவிலிருந்து வந்தவர், தாவேக்கா வேட்பாளர் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தும் விஜய் அவரை மேடையில் அறிவித்தும் அதற்கு பிறகு மாற்றப்பட்ட வேட்பாளரான இந்த ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினரை விலை கொடுத்து திமுகவிற்கு வாங்குவதற்கு அவர் முயற்சி செய்தார் அப்படின்ற அடிப்படையில ஏதாவது ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னா இல்ல. 2 பேரும் ஒரே ஊர்ல லொகேஷன்ல இருந்தாங்க. செந்தில் பாலாஜி சொல்லிதான் இவர் இதை செய்தார், அவர் தம்பியும் இவரும் ஒரே ஊர்ல இருந்தாங்க அப்படின்ற காரணங்கள் எல்லாம் சொல்லி வாட்ஸ்அப்ல ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட இவர் கால் பண்ணதுக்கான கால் ஹிஸ்டரியினுடைய ஸ்கிரீன்ஷாட்டை ஆதாரமாக வைத்து கைது செய்தார்கள். பார்க்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், நம்மை பற்றி ஒரு வலுவான ஆதாரங்கள் சிக்காத போது எப்படி உண்மையை ஒப்புக்கொள்வார்கள். அப்ப என்ன ஆதாரம் சிக்கியது, எப்படி இவர் கைதானார்ன்றதெல்லாம் காவல்துறையினுடைய விசாரணை மற்றும் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய குறுக்கு விசாரணை சம்பந்தப்பட்டது. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இப்ப இது தொடர்பாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, பல்வேறு நபர்களை கைது செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. அதை ஒட்டி இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுன்ற நபர் திரு விஜயன் அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி இருக்கிறாராம். அந்த மெசேஜை இவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கிறாராம். இதன் அடிப்படையில மூத்த பத்திரிகையாளர் விஜயன் அவர்களை 16ஆம் தேதி நேற்று இரவு 15ஆம் தேதி இரவு 10 மணிக்கு காவல் நிலையத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அழைத்த உடனே அவர் நேரடியாக போய் எல்லா விஷயங்களையும் பேசி இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 12 போல கிளம்புறாரு. கிளம்பி அவர் திரும்பவும் வர சொல்லி அவரை இரவு முழுக்க காவல் நிலையத்துல வைத்திருந்து, நேற்று முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்திருந்து, நேற்று இரவு 8 to 10 மணிக்கு தான் அவர் வெளியேற்றப்படுறாங்க. அப்போ அதுவும் எப்படி நடக்குது அப்படின்னா, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஹசீப் உள்ளிட்டவர்கள் எல்லாம், ஹசீப் அப்புறம் சங்கத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், அத்தனை பேரும் நேரடியா அங்க போயிட்டாங்க, காவல் நிலையத்துக்கே போயிட்டாங்க. அவ்வளவு பேர் போய் அங்க முற்றுகையிட்டு கண்டன அறிக்கை வெளியிட்டு, அதற்கு பிறகு நம்முடைய தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் சார்பாக எல்லாம் கண்டனம் வந்ததற்கு பிறகு காவல்துறை அவரை விடுவிக்கிறாங்க. விசாரணைக்கு அழைத்து சென்று இருக்கிறார்களா அல்லது கைது செய்தார்களா? விசாரணைக்கு அழைத்து செல்வது என்றால் இரவு முழுவதும் ஒருவரை காவல் நிலையத்தில் உட்கார வைத்திருப்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல். அவரை தூக்கத்தில் இருந்த ஹீஸ் டிப்ரைவ்ட் ஆஃப் ஸ்லீப், அவர் தூங்க விடாம இரவு முழுக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதுவே முதல்ல மனித உரிமை மீறல். அது எப்படி செய்ய முடியும்? எந்த விதமான குற்றத்திலும் சம்பந்தப்படாத ஒரு நபர், அவர் சந்தேகத்திற்குரிய நபரா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரா அல்லது சாட்சியமா? சாட்சியம்தான் என்றால் அவரை இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் ஒரு நாடறிந்த பத்திரிகையாளர். விஜயன் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், முன்பு நியூஸ் 7ல இருந்தார், அதற்கு பிறகு இப்போ புதிய தலைமுறையில் இருக்கிறார். எந்த இடத்திலும் எந்த விதமான அரசியல் கருத்துக்களையும் வெளிப்படையாக பேசாத ஒரு மென்மையான மனிதர். அந்த மனிதரை நாடறிந்த பத்திரிகையாளரை, எந்த விதமான இதற்கு முன்பு குற்ற பின்புலமும் இல்லாத ஒரு நபரை இரவு முழுக்க காவல் நிலையத்தில் தூக்கமில்லாமல் வைத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி தூக்கமில்லாமல் புறப்படுகின்ற இந்த சாட்சியம் என்பது செல்லுமா செல்லாதா அப்படின்ற அந்த கேள்வியை லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தெளிவுபடுத்தட்டும். நம்முடைய பார்வையில் இந்த விசாரணையே முதல்ல சட்ட விரோதமானது, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக அமைந்திருக்கிறது. 2வது, இவரை ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இது குறித்தான செய்திகள் பரவுன உடனே காவல்துறை ஒரு பத்திரிகை குறிப்பு அனுப்புறாங்க. பத்திரிகை குறிப்புல என்ன சொல்லியிருக்கணும், மாதிரி விஜயன் அவர்களை விசாரணைக்கு அழைத்தோம், அவர் விசாரணைக்கு ஒத்துழைத்தார், அவ்வளவுதான். இதுக்கு மேல அந்த பத்திரிகை செய்தியில எதையுமே பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக காவல்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆட்சேபனைக்குரிய தொடர்பு அப்படின்றாங்க. ஒரு தொடர்பு, ஒருத்தர் செய்தி அனுப்புறாரு, அந்த செய்தியை நான் ரிசீவ் பண்றேன். ரொம்ப வெளிப்படையா ஒண்ணு சொல்லுவோமே,
ரவீந்திரன் துரைசாமி சார் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாரு. ரவீந்திரன் துரைசாமி சார் வந்து பத்திரிகையாளர்களோட தொடர்ந்து உரையாடுபவர் தான், பேசுபவர் தான், அரசியல் விமர்சகர் தான். அவர் மோடிக்கு நெருக்கமானவராக தொடர்ந்து அவரே தான் சொல்லிக்கிறாரு, அவரே தான் போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. அவர் வந்து பல்வேறு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டான கண்டென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. இவர் இங்க இருக்க மாட்டாரு, இவர் வெளியே வருவாரு, இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு, அவர் தான் சரியா வருவாருன்ற மாதிரியான செய்திகளை பிராட்காஸ்ட்ல எல்லாருக்கும் அனுப்புறாரு. ஏன்னா அது அவருடைய தொழில். அதை அவர் யார் மூலமா வெளிப்படுத்துவார்? பத்திரிகையாளர்களின் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அதனால பத்திரிகையாளர்களுக்கு அதை தகவலாக அனுப்புகிறார். இது எப்படி குற்றத்திற்கான சாட்சியமாகவோ அல்லது குற்றத்திற்கான ஒரு முக்கியமான கருவியாகவோ மாறும் அப்படின்றதுதான் நாம எழுப்ப வேண்டிய கேள்வி. இதை வைத்து ஒருவரை கைது செய்ய முடியுமா? இப்போ நீங்களும் நானுமே வாட்ஸ்அப்ல எவ்வளவோ நேரங்கள்ல எவ்வளவோ சீரியஸான பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து நாளைக்கு ஏதோ ஒரு குற்றத்துல வந்து தொடர்புபடுத்தி அதை வந்து ஒரு குற்றத்திற்கான கருவியாக மாற்ற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஒரு பத்திரிகையாளனுடைய தொழில் என்ன? பத்திரிகையினுடைய நோக்கம் என்ன? உண்மைகளை வெளிக்கொண்டு வருவது. அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்காக பத்திரிகையாளர்கள் தன்னுடைய நேரடியான அடையாளத்தின் மூலமாகவோ அல்லது பல நேரங்களில் மறைமுகமான அடையாளங்களின் மூலமாகவோ உண்மைகளை வெளிக்கொண்டு வருவார்கள். உதாரணத்திற்கு குஜராத் கலவரம் நடந்த போது அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர் மற்றும் மக்களை கேம்ப்ல அடைத்து வைத்திருக்கும் போது அது வந்து வன்கொடுமை முகாம் போல இருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த மூத்த செயற்பாட்டாளர் பத்திரிகையாளர் தீஸ்தா சதல்வாத் வந்து அங்க வந்து ஒரு மாற்று அடையாளத்தோடு அங்க உள்ள போய் என்ன நடக்குதுன்ற பார்த்து எக்ஸ்போஸ் பண்றாரு. இப்படி மாற்று அடையாளத்தோடு செயல்பட்ட பத்திரிகையாளர்கள் பல்வேறு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா விஜயன் எந்த மாற்று அடையாளத்தோடும் பேசவில்லை. அவர் ஒரு செய்தி அனுப்புறாரு, ஓ அப்படியா, என்ன சொல்றீங்க அப்படின்னு அதை பற்றி தகவலை கேட்டுக்கிறாரு. இந்த தகவலை கேட்பது பத்திரிகையாளருடைய கடமை. அவரை சாட்சியாக மாற்றுவது. இப்ப உதாரணத்திற்கு இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆணவ படுகொலை வழக்குல அந்த ஆணவ படுகொலை செய்த நபர் ஒருத்தர் வந்து பல காலமாக போலீஸ் கண்ணில் வந்து விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் ஒரு பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டியில என்ன நடக்குது அப்படின்னா தனக்கும் அந்த கொலையான நபருக்கும் இருந்த தொடர்பை வந்து தன்னை அறியாமல் அந்த குற்றவாளி ஒப்புக்கொள்ளுகிறார். அது பொதுவெளியில இருந்த பேட்டி. அந்த அவுட்புட்டை தான் வந்து கோர்ட்ல போய் சமர்ப்பிச்சாங்க. அதன் அடிப்படையில வந்து சாட்சியங்களை பெற்றார்கள். அதன் அடிப்படையில தீர்ப்பு பெறப்பட்டது. மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் வந்து கார்த்திகை செல்வனுக்கு அவ்வளவு புகழாரம் சூட்டி இருக்கிறார். காரணம் அந்த அவுட்புட். இப்போ அப்படி ஒரு ஏதாவது இப்ப விஜயன் எடுத்த பேட்டியில உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு இருந்தா அது வேற. ஆனா விஜயனா ஒரு வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டாங்க அப்படின்றத வந்து ஒரு காரணமாக வைத்து இது என்னன்னா ஏற்கனவே மக்கள் மத்தியில ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். என்னன்னா பத்திரிகையாளர்கள் இது மாதிரியான அரசியல் பேரங்களில் ஈடுபடுகிறார்கள். ஒரு சிலர் அப்படி ஈடுபட்டிருக்கலாம். ஆனா எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் பேரங்களில் ஈடுபடுவது போன்ற ஒரு தோற்றம் மக்களிடம் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு போலீஸ் வந்து எவ்வளவு குறுக்கடா பிளே பண்றாங்கன்னா இவர் ஆட்சேபனைக்குரிய தகவல்களை அவரோடு பேசிக் கொண்டிருந்தார், குற்ற சதி நடந்த போது தொடர்பில் இருந்தார் அப்படின்றத ஒரு லீகல் எக்ஸ்பர்ட் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஜட்ஜு புரிஞ்சுக்கிறதுக்கும் மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப பத்திரிகையாளர் விஜயன் விவகாரத்தை எடுத்துங்களேன். குற்ற சதி நடந்த போது அவரோடு தொடர்பில் இருந்தார் அப்படின்றத பத்திரிகையாளரா நாம பார்க்கும்போது ஓகே, அந்த பீரியட்ல வந்து இவரும் ஒரு வாட்ஸ்அப்ல ஏதோ பேசிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேஷுவலான அஃபேரா நான் எடுத்துக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம். பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, அப்பா சதி நடந்த போதே நீ அவன் கூட தொடர்புல இருந்தனா அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளா இருப்ப, அப்படிதானே மக்கள் நினைப்பாங்க. அப்ப நீங்க என்ன பப்ளிக் ட்ரையல் நடத்துறீங்களா? அதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? தாவேக அரசு வந்ததிலிருந்து இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ந்து ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர் விஜயன் மீதான தாக்குதல் என்பது விஜயன் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, அது பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமான ஒரு எச்சரிக்கை போல காவல்துறை செயல்படுகிறது. இது வந்து நம்ம எல்லாம் அச்சுறுத்துவது. உன்னோட வாட்ஸ்அப் சேட்டை வச்சே உன்னை நான் தூக்குவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சுறுத்தும் தொனி இதற்குள் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. பத்திரிகையாளர்களையே சந்திப்பதற்கு எந்த விதமான பிரிப்பரேஷன்ஸ் இல்லாத நபர் அல்லது சந்திப்பதற்கான தைரியம் இல்லாத ஒரு நபரினுடைய ஆட்சியில் பத்திரிகையாளரை உள்ள கூட்டு வச்சு என்ன பேசினாங்க? விஜயன் இதை பேசட்டும்னு சிலர் சொல்லுவாங்க. விஜயன் இதை பேசணும்னு அவசியம் இல்லை. விஜயனுக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதியை விஜயனை சுற்றி இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் பேசலாம். அவர் ஒரு மனிதர், அவர் ஒரு பத்திரிகையாளர். அவருக்கு நடந்த மனித உரிமை மீறலை பேசுவதற்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில நாம இத கண்டிக்க வேண்டும். காவல்துறையினுடைய இந்த அராஜகமான போக்கு என்பது ரொம்ப 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 ரொம்ப
எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தல் ரொம்ப ஆபத்தானது. இல்ல, நீங்களே சொன்னீங்க விஜயன் அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் கருத்தை வெளிப்படுத்தாதவர், தன்னோட யாரையும் நிறைய பேர் சொல்றது அவர் யாரும் கடிந்து பேசாதவர், அந்த அந்த மாதிரியான போக்கை அவர் கையாளுவதில்லை, மென்மையான போக்கை கொண்டவர். அப்படிப்பட்ட நபரை வேறு வகையில் வளைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்ல, இன்னொரு உதாரணமே சொல்றேன். நான் தொடர்ந்து ஊடகவாதங்களுக்கு போகும்போது புதிய தலைமுறை ஊடகத்துல நான் பேசுவதற்கு போகும்போது நான் ரொம்ப கடுமையான மொழி நடையில ஒரு கடுமையான உடல் மொழியோட என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கும் போது விஜயன் அவர்கள் என்னை தனிப்பட்ட முறையில் அழைத்து சொல்லி இருக்கிறார். ரொம்ப கடுமையா பேசுறீங்க இந்திரகுமார், கொஞ்சம் பொறுமையா நிதானமா பேசுங்க. என்ன இப்ப பிரச்சனை? ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, உங்க கருத்தை முன்வைக்கிறீங்க, அதையே நீங்க டீப்பா எடுத்துக்கிறீங்க. கருத்தை மட்டுமே நீங்க சொல்லுங்க, ரொம்ப ஹார்ஷா பேச வேண்டாம், ஹார்ஷா நடந்துக்க வேண்டாமே அப்படின்னு என்னிடமே அவர் பேசி இருக்கிறார். அது அவருடைய சுபாவம். அவர் ரொம்ப மென்மையான மனிதர், அல்லது மென்மையான வகையில் கருத்துக்களை எடுத்து வைப்பதே போதுமானது என்று நினைக்கக்கூடிய. அதனால அவர் மற்ற எல்லா விவகாரங்களையும் இப்படித்தான் மென்மையா இருப்பார், அது தேவையில்லை. அவர் பத்திரிகை துறையில ரொம்ப நேர்மையான கண்ணியமான பத்திரிகையாளர். அவரை கூப்பிட்டு அச்சுறுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வியை தான் நீங்க கேக்குறீங்க. இப்ப இவரை கூப்பிட்டு அச்சுறுத்துவது, இப்படி இருக்கிறவங்களையே கூப்பிட்டு அச்சுறுத்துறாங்க அப்படின்னா அப்ப அரசியல் ரீதியாக ஒரு பத்திரிகையாளர், இது ஒரு வகையான பத்திரிகையாளருடைய தன்மை. இன்னும் சில பத்திரிகையாளர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கடும் போக்கு கொண்டவர்களாக சில பத்திரிகையாளர்கள் இருப்பார்கள். காரணம் என்ன? ஃபீல்டுல ரிப்போர்ட்டுக்கு போற ஜேர்னலிஸ்ட் ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹார்ஷான என்வயான்மெண்ட்ல தான் சர்வே பண்றாங்க. மழையிலையும் வெயில்லையும் கடும் புயல்லையும் அவங்க களத்துல நிக்கிறவங்க. அது அவங்க உளவியலை பாதிக்குது. அதனால அவங்க கேள்விகள் கடுமையானதாக இருக்கும், அவங்க உடல் மொழி கூட கடுமையானதாக இருக்கும். ஆனா நோக்கம் என்ன? உண்மையை வெளிக்கொண்டு வருவதுதான். அப்போ மென்மையான உடல் மொழி கொண்டவரே இவ்வளவு வதைக்கிறாங்களே அப்படின்னா அப்ப கடும் உடல் மொழி கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும்ன்ற மாதிரியான அச்சுறுத்தலை வெளிப்படுத்துவது என்பது ஒன்று. இரண்டாவது, விஜயன் அவர்கள் அல்லது விஜயனை போற்றிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது என்ன ஆகுது அப்படின்னா, இததான் வடக்குல மோடி வந்த போது பார்க்க முடிந்தது. மோடி ஆட்சிக்கு வந்த போது எல்லா ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு த்ரெட்டு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பேசி கொண்டிருந்த பல ஊடகவியலாளர்களை இவங்க பத்திரிகையாளர்களை மதிக்காம டிபேட்ஸ்ல போய் உட்கார்ந்து ரொம்ப கடுமையாக பத்திரிகையாளர்களை எக்ஸ்போஸ் பண்றேன்ற பேர்ல ஆரம்பிச்சு அதுவே இவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அது எப்படி நீ ஒரு கருத்து சொல்லாம இருக்கலாம்? நீ என் பக்கம் நிலைப்பாடு எடுக்காம இருக்கலாம். அப்ப மென்மையான போக்கு கொண்ட பத்திரிகையாளர்களை ஒண்ணு என் பக்க நிலைப்பாடு எடு, அல்லது என்னுடைய எதிரியாக இருந்து உள்ள சிறையில வதைபடு அப்படின்ற செய்தியை வெளிப்படுத்துறாங்களா? அதுதான் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. புரியாத புதிரெல்லாம் இல்ல, வெளிப்படையாக தெரிந்த உண்மைதான். ஆனா நாம கண்ணியம் கருதி பல விஷயங்களை சுருக்கமாகவோ அல்லது பல விஷயங்களை மென்மையாகவோ கடந்து போக வேண்டி இருக்கிறது. இப்ப இது மாதிரி பத்திரிகையாளர்களை தொடர்ந்து தங்கள் பக்கம் எழுப்பதற்கான உத்தியாக இதை பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா பல பத்திரிகையாளர்கள் சமீபத்துல பார்க்கும் பொழுது பல ஊடகங்கள், வெகுஜன ஊடகங்கள்னு சொல்லப்படுற ஊடகங்கள் என்ன போக்குக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, கியூட்டாக பொம்மையுடன் விளையாடிய முதல்வர் விஜய், ஆஹா ரீல்ஸில் பார்த்தது ரியலில் நடக்கிறது அப்படின்னு. ராஜாஜிகால் இப்ப கலைவாணர் அரங்கம், அந்த அரங்கத்துல படிக்கட்டுல அவர் இறங்கி வர்றாரு. முதல்வன் பட பாணியில ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டை போட்டு டிஇபிஆர்ல இருந்து அதை கவர் பண்றாங்க. டிஇபிஆர்ல அப்படி கவர் பண்ணி அதை என்ன பரப்புறாங்க அப்படின்னா, ரியல் அப்படின்னு முதல்வன் படத்தையும் இதையும் ஷார்ட்டா போடுறாங்க. இது ஊடகவியலா? இது பத்திரிகை அறமா? இது பத்திரிகையாளர்கள் செய்ய வேண்டிய வேலையா? ஒரு ஊடகத்துல என்ன பண்றாங்க, டாப் 10 கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் ஆஃப் விஜய் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரூர்ல பேசியதை அப்படி கட் பண்ணி போடுறாங்க. ஆசிரியர் வீரமணி அவர்கள் கரூரில் அவர் பேசியது அருவருக்கத்தக்கதுன்னு அல்லது அது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அப்போ அருவருப்பான விஜயின் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 அருவருப்பு மொமெண்ட்ஸ் அப்படின்னு போடுவாங்களா? அது என்ன கூஸ்பம் மொமெண்ட்ஸ்? அது என்ன கியூட் மொமெண்ட்? அது என்ன பொம்மையுடன் விளையாடிய முதல்வர்? இது என்ன மாதிரியான போக்கு? இது நேரடியாக இது தன்னை யாருடைய ஆட்கள் அப்படின்றத அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற விதம். இதற்கு இணங்காதவர்களை இணங்க வைப்பதற்காக இப்படியான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்களா அப்படின்ற சந்தேகமும் இதற்குள்ளாகவே சேர்ந்து இருக்கிறது. அதே போல இது இன்றைக்கு விஜயன் அவர்கள் இப்படி நடத்தப்படுகிறார் என்றால் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இப்படி நடத்தப்படலாம். ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல சிலர் கைது செய்யப்பட்ட போது யூடியூப், அதாவது யூடியூப்ல பத்திரிகையாளராக இருப்பாங்க, ஆனா கைது செய்யும் போது யூடியூபர் அப்படின்னு போடுவாங்க. அதுலயே நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு. யூடியூபில் எந்த தளத்தில் இயங்கினாலும் இன்னைக்கு புதிய தலைமுறையை எதுல பாக்குறாங்க?
டிவில பாக்குறாங்களா, போன்ல பாக்குறாங்களா, யூடியூப்ல பாக்குறாங்களா? அப்போ யூடியூபின் மூலமாக கன்சியூமர் அவன் சேட்டலைட் ரைட்ஸ் வச்சிருக்கான்றதுனாலே அது பத்திரிகை, என்கிட்ட சேட்டலைட் ரைட்ஸ் இல்லைன்றதுனாலே நான் பத்திரிகையாளர் இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏற்புடையது அல்ல. அப்போ இது மாதிரி பத்திரிகையாளர்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது இப்போது ரொம்ப தீவிரம் அடைந்திருக்கிறது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய, தினசரி மக்களை சந்தித்து டிபேட் நடத்தக்கூடிய, தினசரி மக்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் உரையாடல் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையாளருக்கே இப்படி ஒரு நெருக்கடி வருகிறது என்றால், நாளை டிஜிட்டல் தளத்தில் இயங்குகின்ற நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்றத கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இதைத்தான் மோடி அரசு உத்தரப்பிரதேசத்துல செய்தது. ஹத்ராஸ் மாதிரியான இடங்கள்ல செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளர்களை ஊப்பா சட்டத்தின் கீழே கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருக்கிறது. அப்போ வடக்குல ஒரு கலவரமான சூழல் இருக்குது அப்படின்னா அதை போய் ரிப்போர்ட் பண்ணணுன்ற மனநிலையே எந்த பத்திரிகையாளருக்கும் வரமாட்டேங்குது. அதே போல நம்ம எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்டையும் பேச தேவையில்லை. நம்மளுடைய பத்திரிகை வேலையை மட்டும் பார்ப்போம். நமக்கு பொலிட்டிக்கல் வியூ இருந்தாலும் கூட அதை ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய தேவை வராத போது அதை வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை என்று இருப்பவர்களை அதை எப்படி நீ பொலிட்டிக்கல் வியூ எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்ப அப்படின்னு அவர்களை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி தங்களுக்கு சாதகமான கருத்தை பேச வைப்பதற்காக இந்த முயற்சிகள் நடக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இதில் இருக்கிறது. இப்ப இதெல்லாம் எக்ஸ்டெண்டட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். பேசிக்கா இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான கூறு என்ன அப்படின்னா, இரவு முழுவதும் அவர் வைத்து விசாரிக்கப்பட்டது அடிப்படையில் மனித உரிமைகளுக்கு எதிரானது. இரண்டாவது, அவரை பற்றி பொதுவெளியில் காவல்துறை ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் அவர் மீது களங்கம் சுமத்துகின்ற வகையில், அவர் மீதான நன்மதிப்பை சிதைக்கின்ற வகையில், அவரை குற்றவாளியாக்குகின்ற விதத்தில் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு காவல்துறை நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. காவல்துறை இதற்கு நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த காவல்துறை வெளியிட்ட அந்த அறிக்கை செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, போரன்சிக் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக செல்போனை கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன சந்தேகமா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி செல்போனை பறிக்கிற நடைமுறை அப்படின்றத ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்களோ அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பெகாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்ரேலியன் சாப்ட்வேர் ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்தி இப்போது ரயில்வே அமைச்சரா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அஸ்வினி வைஷ்ணவ், அவருடைய செல்போனையே ஒட்டி கேட்டாங்க, நீதிபதிகளுடைய செல்போனை ஒட்டி கேட்டாங்க, ஊடகவியலாளர்களுடைய செல்போன்கள் ஒட்டி கேட்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவிலான ஊடகவியலாளர்களும் இந்திய அளவிலான ஊடகவியலாளர்களும் சேர்ந்து ஆய்வு செய்து தங்களுடைய போனை தாங்களே ஃபாரன்சிக்கு உட்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணாங்க. அதற்கு எந்த விதமான பதில் இல்லை. அப்போ மக்கள் மத்தியில் என்ன மாதிரி ரியாக்ஷனை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, அரசியல்வாதிகள் அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அரசாங்கம் கண்காணிக்க வேணாமா, அரசாங்கம் கண்காணிக்கிறது தானே இருக்கு அப்படின்னு கண்காணிப்பு என்பதை நார்மலைஸ் பண்றாங்க. என்னுடைய செல்போன் அப்படின்றது என்னுடைய உடலின் ஒரு அங்கம், என்னுடைய உயிரின் ஒரு அங்கமாக இன்றைக்கு செல்போனில் இருக்கக்கூடிய தகவல்கள் மாறி இருக்கிறது. நான் யாரிடமும் பேச முடியாத என்னுடைய தனிப்பட்ட ரகசியங்களை கூட என்னுடைய செல்போனில் நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தான் நான் என்னுடைய செல்போனை பயன்படுத்துகிறேன். அப்படிப்பட்ட ஒரு செல்போனை இப்போ என்ன பண்ண போறாங்க? இப்ப அவர் ஒரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு ஒரு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாங்க. என்ன கண்டுபிடிக்க போறீங்க? வாட்ஸ்அப்ல இதுக்கு முன்னாடி பேசுனது டெலீட் பண்ணாங்களா இல்லையான்றதை கண்டுபிடிக்க போறீங்களா? அப்படி டெலீட் பண்ணியிருந்தா பேக்கப் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையான்றதை இது பண்ண போறீங்களா? அதை அவர் முன்னாடியே பண்ணுங்க, இல்ல அவரே பண்ண சொல்லுங்க. அதுக்கு நீதிமன்றத்துல முறையான அனுமதி வாங்கினீங்களா? இதை போய் முதல்ல லோயர் கோர்ட்ல சொன்னீங்களா? இப்படி ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு லோயர் கோர்ட்ல தான் எவிடன்ஸை நிரூபிக்கணும். லோயர் கோர்ட்ல போய் நீங்க இப்படி ஒரு எவிடன்ஸ் இருக்குது, நாங்க இதை ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனுக்கு பண்ண போறோம்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கினீங்களா? இந்த மாதிரியான ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன்ஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கு? இப்படி யாரனாலும் செல்போனை பிடிங்கி நீங்க பறிமுதல் பண்ணி என்னனாலும் பண்ண முடியுமா? சரி, இப்ப அந்த செல்போன்ல அவருடைய தனிப்பட்ட தகவல்கள் இருக்கு, அது பாதுகாக்கப்படும் அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்? எந்த உத்தரவாதமும் கிடையாது. சில நாட்களுக்கு முன்பு அந்த ஓதியத்தூர் அப்படின்ற அந்த பஞ்சாயத்துல அம்பேத்கருடைய சிலை வைக்க முடியாமல் அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற விவகாரத்துல காவல்துறையே பேசுறாங்க, நீங்களே எடுத்து விட்டுருங்க சார் அப்படின்னு. அவங்க ஏற்கனவே எடுத்துதான் அது சமூக பதற்றமா மாறுச்சுன்னு சொல்லி மறுபடியும் நீ போய் வச்சதை நீங்களே மறுபடியும் எடுத்துங்கன்னு சொல்றீங்க. என்ன அப்படின்னா, மறுபடியும் சமூக பதற்றத்தை கலவரத்தை தூண்டுகின்ற நோக்கத்தோடு காவல்துறை செயல்பட்டதான்ற சந்தேகம் அதுல வருது. அந்த ஆடியோ லீக் ஆகுது இல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி பேசிய ஆடியோ வெளியாகுது. அப்ப நான் அதை மக்கள் ரிலீஸ் பண்ணாங்களா அல்லது அந்த காவல்துறை தரப்புல இருந்து ரிலீஸ் ஆனதா நமக்கு தெரியல. அப்போ எதனாலும் லீக் பண்ணலாம், தன்னுடைய இமேஜை காப்பாத்திக்கிறதுக்கும் அல்லது இந்த துறையினுடைய ஒரு பேரை வேற மாதிரி பயன்படுத்தி கொள்வதற்கும் எதனாலும் லீக் பண்ணலான்ற வகையில தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய டிஜிட்டல் பாதுகாப்பு இருக்கு. அப்போ இது மாதிரி செல்போனை புடுங்கி வச்சு எக்ஸாமின் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? என்னுடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்றீங்க, சீசர் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டி. இந்த சீசர் ஆஃப் அ ப்ராப்பர்ட்டிக்கு என்ன நோட்டீஸ் இருக்கு? இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணணும், விசாரணைக்கு அழைப்பதற்கு உரிமை இருக்கிறது, தாராளமாக விசாரணைக்கு கூப்பிடுங்க. அவர் வரமாட்டேன்னாரா? வந்தார்.
வந்தவரை நீங்க விசாரிச்சீங்களா, விசாரிச்சீங்க. திருப்பி அனுப்புனீங்களா, அனுப்புனீங்க. அனுப்புனவரை திருப்பி வர சொல்லி செல்போனை புடுங்கி வச்சு நைட்டு முழுக்க அவரை தூங்க விடாம உள்ளுக்குள்ள பூட்டி வச்சிருக்கீங்க. இது ரொம்ப ரொம்ப சந்தேகத்திற்குரிய நடவடிக்கையாக இருக்கிறது. மிரட்டப்பட்டாரா அல்லது வேற எதையாவது ஒப்புக்கொள்ள சொல்லி அவருக்கு அழுத்தம் தரப்பட்டதா? இதை விஜயனே சொல்லட்டும்னு சிலர் சொல்லுவாங்க. விஜயன்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் எதையுமே சொல்லாத போதே அவர் இவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்குனவங்க. அவர் எதையாவது பேசினார் அப்படின்னா மறுபடியும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க. இப்ப அவர் வழக்கோட தொடர்பு படுத்திய ஒரு நபராக மாத்திட்டாங்க. இப்ப அவர் எதை பேசினாலும் வழக்கு விவரங்களை வெளியில் சொன்னான்னு சொல்லிட்டு அடுத்த நடவடிக்கைக்கு வருவாங்க. அப்ப அவரால் பேச முடியாது. அப்ப அவரை பேச விடாமல் சைலன்ஸ் பண்றாங்க. அப்ப சுற்றி இருக்கக்கூடிய இந்த மற்ற பத்திரிகையாளர்கள் இந்த சைலன்ஸுக்கு ஆட்பற்ற கூடாது. எல்லாரும் உடனடியா வாய்ஸ் அவுட் பண்ணணும். வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னா நாளைக்கு எங்கனாலும் எதனாலும் புடுங்கி ஒண்ணும் இல்லைங்க. இடி இது ஒரு புகாரு. இந்த புகார்ல விஜயனுடைய செல்போனை புடுங்கி வைக்கிறாங்க. இடி தமிழ்நாடு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல ரெய்டு பண்றேன்ற பேர்ல உள்ள வந்துச்சு. உள்ள வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா அதிகாரிகள் செல்போனையும் புடுங்கிட்டு போனாங்க. அதுக்கு இடி சொன்னது என்ன அப்படின்னா, 100 கோடி லஞ்சம்னாங்க, ஊழல்னாங்க. அப்புறம் அண்ணாமலை வகையரா 1000 கோடின்னாங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியால அதை 10,000 கோடின்னு உருட்டி விட்டாங்க. இப்படி சைவரை போட்டு கோடிக்கணக்கில் ஊழல், எப்படினாலும் மினிமம் ஒரு 100 கோடியாவது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அதுல புகார் முன்வைக்கப்பட்டது. அந்த புகார்ல இடி தமிழ்நாடு டாஸ்மாக் அலுவலர்களுடைய செல்போனை பறிமுதல் செய்ததை நீதிமன்றம் கண்டித்தது. செல்போனை புடுங்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு நீதிமன்றம் கண்டித்தது. ஒரு பத்திரிகையாளரின் செல்போனை பிடுங்குவதற்கு உங்களுக்கு என்ன துணிவு இருந்தால் இதை பிடுங்கி இருப்பீங்க. நீதிமன்றத்தை துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு சிலராலதான் இதை செய்ய முடியும். அங்க ஆணவ படுகொலைகள் நடக்குது. ஒண்ணும் இல்லைங்க, ஸ்டேஷன்ல லாக்அப் டெத் நடக்குது. 2 நாள்ல 2 டெத் நடந்திருக்கு. நாகர்கோயில்ல சபரிவர்மன் ஒருத்தர் சாவுறாரு, ஜெயிலே சாவுறாரு, அடிச்சு கொல்லப்படுறாரு அவரு. இங்க சென்னையில ஒருத்தர் ஜெயிலே செத்துருக்கிறாரு, அடிச்சு கொல்லப்படுறாரு. இன்னைக்கு அந்த குடும்பம் தனக்கு கொடுக்க நிவாரணம் கொடுக்க அமைச்சர்களை திருப்பி விரட்டி அனுப்பி இருக்கிறாங்க. எனக்கு நிவாரணம் வேணா, ஒண்ணு வேணாம், சத்தவனை திருப்பி கொடுப்பியா அப்படின்னு கேக்குறாங்கல்ல. அந்த வழக்குல யாரையெல்லாம் இவங்க கைது பண்ணாங்க தெரியுமா? மூத்த செயற்பாட்டாளர் ஹென்றி டிஃபன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதற்கு முன்பு இவ்வளவு சீக்கிரம் கைது நடந்ததா, இப்போது கைது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசமான பாராட்டை இந்த அரசுக்கு சொல்லி இருக்கிறார். அப்படி ஒரு கைது நடவடிக்கை நடக்கிறத நாம வரவேற்கிறோம். யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்க? ஜெயில இருந்த சீஃப் வார்டன், அது போக 2 வார்டன், இவங்களதான் அரெஸ்ட் பண்ணாங்க. கூட்டிட்டு போன போலீஸ்காரர் ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் என்ன பண்ணீங்க? இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணீங்க? டிரான்ஸ்பர் பண்ணீங்க. ஏன் இன்ஸ்பெக்டருடைய செல்போனை பறிக்கல? ஏன் அங்க இருந்த சப் இன்ஸ்பெக்டர் செல்போனை புடுங்கல? ஏன் அங்க இருந்த தலைமை காவலருடைய செல்போனை புடுங்கல? ஏன் அவங்களுடைய போன்ஸ் எல்லாம் புடுங்கி ஆய்வு பண்ணல? அவங்களுக்கு சபரிவர்மனுக்கு முன்பகை இருந்ததான்றதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிங்க. செல்போனை புடுங்க. எல்லாத்துக்கும் செல்போனை புடுங்கிட்டே தெரிவிங்களா? அப்படி இது என்ன மாதிரியான, இது என்ன அரசாங்கம் நடத்துறாங்களா அல்லது வழிப்பறி கொள்ளைக்காரனை வச்சிருக்கிறாங்களா? இப்போ காவல்துறை தானே இது, இல்ல செயின் ஸ்நாச்சர்ஸா காவல்துறையினர்கள்? இப்படி செல்போனை பிடிங்கிட்டு திரியிறாங்க. எங்கெல்லாம் செல்போனை புடுங்கணுமோ அங்கெல்லாம் புடுங்க மாட்டாங்க. பத்திரிகையாளர் ஒருத்தர் தொழில் முறையாக ஒருவரிடம் பேசினா அந்த செல்போனை புடுங்குவாங்க. நம்ம பத்திரிகையாளர்களுடைய துறையில அதுவும் குறிப்பா அரசியல் கட்சிகளையும் தேர்தலையும் சார்ந்து அரசியல் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய, நேரடி தேர்தல் தொடர்புடைய, கட்சிகள் தொடர்புடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ல பல பீட் இருக்குது. கிரைம் பீட் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் பீட் இருக்குது, கோர்ட் பீட் இருக்குது. இதெல்லாம் அவுட் சைடு. ஆனா இன்சைட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன? அரசியல் கட்சிகளுடைய உரையாடல்கள் எப்படி இருக்கு, பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் என்னவா இருக்கு, இந்த அனாலிசிஸ் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் 1000 தகவல்களை பெறுவதற்கு 1000 விதத்தில் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? ஏதாவது ஒரு முயற்சியில் ஒரு உண்மையை கண்டுபிடித்து விட மாட்டோமா? அப்படி ஏற்கனவே கண்டுபிடித்த ஒரு உண்மை நீதிமன்றத்தால் பாராட்டப்பட்டது. கார்த்திகை செல்வன் அவர்கள் அந்த ஆணவ படுகொலை செய்த அந்த நபரினுடைய உண்மையை ஒரே ஒரு சின்ன கேள்வியின் மூலமாக அந்த பேட்டிக்கு கூப்பிடுறதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, வீரப்பனை பார்ப்பதற்காக நக்கீரன் கோபால் அவர்கள் காட்டுக்கு போனார். அப்படி பார்ப்பதற்கு உள்ள போனதுனாலதான் பல தகவல்கள் கிடைச்சது. ஜெயலலிதா அதற்கு பிறகு அவருடைய அரசுல அவர் கைதெல்லாம் செய்யப்பட்டார். ஏன் அதை கண்டிச்சோம்? அவர் பத்திரிகையாளர். அவர் உங்களுக்கு தேவையான அத்தனை உண்மைகளையும், அவருடைய போட்டோ கூட இந்த அரசாங்கத்திட்ட இல்ல. அந்த போட்டோ நக்கீரன் கோபால் உள்ள போய் எடுத்துட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் தமிழ் சமுதாயத்திற்கு வீரப்பண்ணா இப்படித்தான் இருப்பான்னே தெரிஞ்சது. அப்படிப்பட்ட அந்த சூழல்ல உள்ள போறதுக்கு எப்படி எல்லாம் முயற்சி பண்ணிருப்பாங்க, என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. ஒருத்தரை பேட்டி எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் கேட்டிருக்கோம். ஒரு முக்கியமான விருந்தினரை பேட்டி எடுப்பதற்கு எவ்வளவு தூரம் இறைஞ்சி கூட கேட்டிருப்போம். அப்ப ஒரு பத்திரிகையாளர் செய்தியை கலெக்ட் பண்றதுக்கு என்னன்னாலும் பேசியிருப்பாரு. இப்போ இதையே இவங்க இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸா மாத்துறாங்கன்னா
செல்போன்ல இருக்கக்கூடிய மற்ற தகவல்களை இவங்க என்னென்ன மாத்துவாங்கன்னு யாருக்கு தெரியும்? இதனால உடனடியாக விஜயன் அவர்களோ அல்லது மற்ற யாரோ ஒரு பொதுநல வழக்காகவோ ஏதோ ஒன்றை செய்து இந்த செல்போன் பறிப்புக்கு எதிராக அல்லது இதற்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை வகுக்க சொல்லி நிச்சயமாக நீதிமன்றத்தை நாட வேண்டும். இது அப்பட்டமான தனி மனித சுதந்திர பறிப்பு, இன்டர்ஃபியரிங் இன் பர்சனல் லிபர்ட்டி, என்னுடைய தனி மனித சுதந்திரத்தின் மீது நிகழ்த்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒடுக்குமுறை இது. இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் ஒன்று திரண்டு ஒருமித்த குரலில் கருத்து தெரிவிக்க வேண்டும். இந்த பத்திரிகையாளர் விஜயன் அவர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய விவகாரத்தை கண்டிக்க வேண்டும். நிச்சயமாங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கூடிய ரொம்ப நன்றி. நன்றி.